ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நாளை மிகப்பெரிய உதவி திருச்செந்தூர் முருகன் மூலம் உனக்கு கிடைக்கும். கேட்டால் மெயில் சிலிர்த்து தூங்குவாய். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னை வம்புக்கு இழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. சுயநலமான தகுதியற்ற விதண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல்தானே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான். உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இதை நீ முதலில் நம்ப வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கென்று குறைகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை என்னிடம் மட்டும் கூறு. நிச்சயமாக அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்கள் செய்வதற்கு பதில் அவர்களுக்கு உண்டான பதில்களை நீ பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு. உனக்கான பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு. அதுவே நன்மைக்கு வழிகளை வகுக்கும். முருகா முருகா என்று ஒரே ஒரு முறை என் பாதங்களில் நீ சரணடைந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு அனைத்தையும் நான் தருகிறேன். அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே. சடக்கென்று பேசுபவர்கள், மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள், மனதை நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள்தான். அவர்களை பற்றியோ அவர்கள் பேசியதை பற்றியோ கொஞ்சமும் பொருட்படுத்த வேண்டாம். அவர்களுடைய எண்ணங்கள் அவ்வளவுதான். அவர்கள் பற்றி அவர்கள் புத்தி என்று விலகிவிடு. நிச்சயமாக எல்லாம் மாறும். சுயமரியாதை இழந்து பணிந்து போகாதே. நீ வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள். அதே சமயத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் இந்த மனிதர்களின் குணம். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வந்து விடுவாய். சாப்பாடு போடுங்கள் என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. அதே போலத்தான் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப் போவது யார் தெரியுமா? நீ பாசத்திற்காக இயங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, நீ உதாசீனப்படுத்தும் போது நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னால் முடியவில்லை. எந்த ஏக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், கணவன், மனைவி கூட ஒரு சில எல்லை வரைதான் உன் கூட வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப் போவது இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான். அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? யாருடனும் அதிக அன்பு வைக்க வேண்டாம். இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனோபாவம். அந்த நிலையில்தான் நீ இருந்து இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு நல்லதுதான். ஆனால் யாருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சற்று அமர்ந்து பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவிடு. மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடத்தில் நீ உரிமையாக கேட்கும் ஒவ்வொரு செயல்களையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன். நிச்சயமாக அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. உன்னை புறக்கணித்தவர்களை பற்றி நினைக்காமல்
உன் கூடவே இருக்கும் உன்னுடைய உண்மையான உறவு என்று தெரிந்து உன்னுடன் இருக்கும் உன்னுடைய உறவு இருக்கிறார்களே, உன்னுடைய உறவு, அதுதான் முக்கியமான உறவு. அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னால் நிச்சயமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். முருகா முருகா என்று என் பாதத்தை தொடு, நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். இந்த முருகப்பெருமான் என்னிடம் முருகா முருகா என்று முழுமையாக சரணடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு உனக்கானதை என்னிடத்தில் கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கத்தான் உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டு இருக்கின்ற இப்போது நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லைதானே? முடியாது. வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார். உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். இந்த முருகனை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் கர்ம வளன்களின் வீரியத்தினால்தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த முருகன் நான் இருக்கிறேன், கலங்காதே. நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். ஏனென்றால் இந்த முருகனின் வாக்கு பொய்யாகாது என்றுமே. இன்றிரவு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. உனக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் உன்னால் பார்க்கவே முடியாது. ஏன், முன்னேற்றத்தை அடையவும் முடியாது. உனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும். புரிகிறதா? வாய்ப்பு என்பது வடை மாதிரி தான். நாம் தான் அதை காக்கா போல தேடி போய் பிடிக்க வேண்டும். எதுவும் உன்னை தேடி உன் வீடு தேடி வரும் என்று காத்திருக்கக்கூடாது. சந்தர்ப்பங்கள் என்பது சிதறிப்போய் தான் கிடக்கும். சரியான வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் அழைத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீ முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா. பிறகு வாய்ப்புகள் தன்னால் உன்னை தேடி வரும். உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது இந்த முருகன் மீது. அப்படித்தானே? அது என்றும் மாறாது. அதனால் நீ எதற்கும் தயங்காதே, கலங்காதே. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தான். அந்த மாதிரியான உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள். வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்துத்தான் வைப்பார்கள். வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம். கடன் சுமை, கல்யாண தடைகள், நோய் பிரச்சனை, பிரிந்து சென்றவர்கள் உறவு பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்று இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவுகள் கிடைக்காமலேயே போய்விடும். உனக்கான முடிவு, அதாவது உனக்கான சொல்யூஷன்கள் எல்லாம் தேவை என்றால் நீதான் யோசித்து ஒவ்வொரு வகையில் எந்த விதத்தில் நாம் போனால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாகும், சொர்க்கமயமாகும் என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை தான் நீ கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்?
ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் இந்த முருகப்பெருமான். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உனக்கென்று வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து அதை பயன்படுத்திக்கோ. மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல, ஒரு சந்தர்ப்பம்தான் அவனை பிரகாசிக்க வைக்கும். புரிகிறதா? கடவுள் என்றால் வரமெல்லாம் தரமாட்டார். வாய்ப்பு, அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார். அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில்தான் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. புரிகிறதா என் செல்லமே? உனக்கான கடமையை செய். உன் லட்சியத்தை சாதித்துக்கொள். சோகத்தை தாங்கிக்கொள். போராட்டத்தை வென்று காட்டு. அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை பயணம் அமைதியாகச் செல்லும். உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லும் அசரீரியாக கேட்டால், நான் சொல்லும் வார்த்தைகளை அசரீரியாக கேட்டால், உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள். அதை புரிந்து பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் மட்டும் இருக்காதே. வேதனையிலிருந்து மீட்க உன் முருகன் நான் இருக்கிறேன். நான் சொல்லும் இந்த செய்தி, இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்குள்ள வேதனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த முருகப்பெருமான் சொல்வதை உறுதியாக நம்பு. இந்த செய்தி கேட்டதும் உனக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் அன்புடன் பாதுகாப்பேன். நீ இதுவரை உனக்குள்ள பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், நோய்கள், வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கி உள்ளாய். வேதனை என்ற படுகுழியில் ஆழமாக விழுந்துள்ளாய். அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே. நீ மன அமைதியாக இரு. முருகா முருகா என்று பொறுமையை கடைபிடி. நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டே இரு. உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. இன்றோடு உன் துக்க நாள் முடிந்து விட்டது. இந்த இரவோடு உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று நிம்மதியாக தூங்கு. உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக மெய்ப்படச் செய்வேன். நீ நிச்சயமாக அனைத்து இன்பங்களும் பெறுவாய். என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.